ஹேலோங்க ஆசிடிக்கு நம்ம தேங்கோட ஃபர்ஸ்ட் தான் பார்க்க போகிறோம். வென் யுவர் கோல்ட் ஹஸ்பண்ட் ஹேட்ஸ் யூ பார்ட் லெவல் போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா இந்த மாதிரி ஒன் கேட்டிருந்துருப்பா. என்னோட கிராஜுவேஷன் டே வருது, நான் போய் நாளைக்கு சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னு கேட்டிருப்பா. அது போகலாமா அப்படின்னு கேட்டதுக்கு தேங்க வந்து முடியாது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். அதுக்கு வாயின் வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணியிருக்க மாட்டா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அந்த திராட்சை சாப்பிட்டுட்டு இருந்திருப்பா. எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டும் பண்ணியிருக்க மாட்டா. ஏன் எதுக்கு அப்படின்னு எதுவுமே பண்ண மாட்டா. தேங்காய் ஷாக்காகி பார்த்துட்டு இருந்திருப்பான். அதோட இந்த படத்தை நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 10 பார்ட் லெவல். என்ன பாட்டுக்கு உட்காந்துருக்கா. நான் போக வேண்டான்னு சொல்கிறேனே, எதுக்கு போவேனான்னு சொல்கிறீங்க? நான் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன், நான் டிகிரி வாங்கணும், எனக்கு அந்த ஆசை இருக்குது அப்படின்னு ஏதாவது சொல்லுவான்னு பார்த்தா ஒன்றுமே சொல்லாமல் உட்காந்துருக்காளே அப்படின்னு தேங்கால ஏற்றுக்கவே முடியல. இப்படி இப்படி என்ற கேள்வி கேட்காம உட்காந்துருக்கா அப்படின்னு வாயனே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். வாயனும் என்னாச்சு, ஏன் என்னையும் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க? ஒன்றும் இல்லை, என் மேலே கோவமாக இருக்கியா? ஆமாம். எதுக்கு? நான் உன்னை கிராஜுவேஷன் டேக்கு போகக்கூடாதுன்னு சொன்னதுக்கா? இல்லை. அப்புறம் எதுக்கு கோவமாக இருக்க? ஆமாம், நான் உங்கள் பிஏ இருக்காங்க, உங்ககிட்ட வந்து நான் காஃபி வேணுமான்னு தானே கேட்டேன், வேறு ஒன்றுமே கேட்கலையே. ஆனால் நீங்கள் என்னை பார்த்து கற்றுனீங்கல்ல, அதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் தனியாக திட்டிருந்தா கூட எனக்கு கஷ்டமாக இருந்திருக்காது, எப்பயும் திட்டுறதான் அப்படின்னு நான் அசால்ட்டாக எடுத்துருந்துருப்பேன். ஆனால் உங்கள் பிஏம் எடுத்துட்டினோடனே அவங்க என்னை பார்த்து ஒரு மாதிரி நக்கலாக சிரித்தாங்களா, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துருச்சு. ஏன் அவங்க அப்படி சிரிக்கணும் அப்படின்னு. நீங்களும் அதை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி ஒர்க்கை பார்த்துட்டு இருந்தீங்க. அப்போ கூட நீங்கள் ஏதோ ஒர்க் ப்ரெஷர் இருப்பீங்கன்னு சொல்லி நான் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்கிட்ட சமாதானமே படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அந்த திராட்சை பழத்தை தின்னுக்கிட்டு இருக்கா. தேங்க பார்க்குறான். சமாதானப்படுத்தணுமா? என்னடி சொல்கிற, என்ன சொல்கிற நீ? நான் திட்டினது கோப்பல்ல, அவனை பார்த்து நக்கலாக சிரிச்சா அது கோப்பறன்னு சொல்லிட்டு இருக்க, லூசாடி நீ அப்படின்ன மாதிரி தான் அவளை அப்படியே பேன் பார்த்துட்ருக்கா. அவளும் வேணும்னா கேளுங்க, எதுக்கு இப்படி நீ விரிச்சு பார்த்துட்ருக்கீங்க? திராட்சைப்பழம் வேணும்னா நானே கொடுக்க போகிறேன், அதுக்கே இப்படி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது தேங்க் பார்த்துட்டு வேணாண்டி, வேண்டாம், நீ உன் திராட்சைப்பழத்தையும் தின்னு, நான் போகிறேன் அப்படின்னு நேரம் அவனோட ஒர்க்கிங் ரூமுக்கு தான் வரான். வந்து அப்படியே பார்க்குறான். அவனுக்கு சிரிப்பாக தான் வருது வான நினச்சி. லூஸு சரியான லூஸாக இருக்கா. நான் என்ன கேட்டேன், என்ன பதில் சொல்கிறா? பைத்தியகாரி, வந்து வாச்சிருக்கா பாரு எனக்கு, இவ்வளோ போய் எனக்கு எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு பாரு அப்படின்னு தேங்க ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கா. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, நம்ம என்ன ட்ரக்ஸ் எடுக்காமல் இவ்வளோ நடிச்சு சிரிச்சிட்ருக்கோம். ஐயோ தயம், உனக்கு என்னடா ஆச்சு, இவ்வளோ போய் நினைக்கிற? சி, இப்பெல்லாம் நினைக்காத அப்படின்னு அவன் அப்படியே தூங்க போயிட்டான். ஸ்டடி ரூம்லேயே தூங்கிட்டான் போல். வாயனும் எட்டி பார்க்குறான். ஸ்டடி ரூம்லேயே தூங்கிட்டு இருக்கதை பார்த்ததும் சரி தூங்கிட்டார் போல் அப்படின்னு அப்படியே போகாமல் அவனுக்கு பில்லோலாம் இட்டு வந்து அவனோட தலையை தூக்கி அந்த பில்லோ கடியில் வச்சுட்டு, ஏன்னா அவனுக்கு கழுத்து வலிக்குள்ள, அதனால யோசிச்சு அந்த பில்லோவை தூக்கி வச்சுட்டு போர்வையாக எடுத்து டேங்க்கு போர்த்தி விட்றா. போர்த்தி விட்டுட்டு எனக்கு தண்ணி தாங்க எடுத்து என்ன பண்ணுவான் அப்படின்னு அங்கே தண்ணியும் ஃப்ரூட்ஸும் வச்சுட்டு அவள் பாட்டுக்கு ரூமை லாக் பண்ணிவிட்டு ஏசி ஆன் பண்ணாமல் தான் இருக்கும், அதையும் லைட்டாக ஆன் பண்ணி வச்சுட்டு அவள் பாட்டுக்கு வெளில போயிட்டா. அப்போ தான் தேங்க கண்ணை முழிக்கிறான். ஆக்சுவலாக அவன் தூங்கி இருந்திருப்பான். பட் டோர் ஓப்பன் ஆன சத்தம் கேட்டதும் தேங்க வந்து முழிச்சிருந்துருப்பான். இவன் என்ன பண்ணலாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் சும்மா தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருந்திருப்பான். ஆனால் அவள் வந்தது, பூர்த்தி விட்டது, தண்ணி எடுத்து வச்சது எல்லாத்தையும் பார்த்துட்டு, நான் என்ன எனக்கு இவ்வளோ பண்ணுறா, நான் இவளை அடிக்கிறேன் மிதிக்கிறேன், ஆனாலும் இவனுக்காண்டி இவ்வளோ பண்ணுறாளே, ஏன் பண்ணுறவன் அப்படின்னு ஒரு மாதிரி அந்த திராட்சை பழத்தையே தான் பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டு பைத்தியக்காரி, இவ்வளோ பற்றி நினைக்கக்கூடாது அப்படின்னு அவன் வாயின் எடுத்துகிட்டு வந்த தண்ணியை குடிச்சிட்டு அந்த திராட்சை பழம் 2 வாய்க்குள்ளே போட்டுட்டு தூங்கிட்டான். மறுநாள் காலையில் வாயின் வந்து அவள் பாட்டுக்கு சமைச்சிட்ருக்க. தேங்க வந்து அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வெளில வரான். வாயினா பார்த்ததும் சரி நம்மக்கிட்ட போகும்போது கேட்பா, கண்டிப்பாக கேட்பா, எதுக்கு என்ன கிராஜுவேஷனுக்கு அனுப்ப மாட்டேங்கிறீங்கப்பா, அனுப்புங்க அப்படின்னு கேட்பா. ஏன்னா டைம் ஆயிடுச்சுல அப்படின்னு அவனும் வந்து உட்காடுறான். வாயினும் தேங் என்ன வேணும் உங்களுக்கு, நான் மில்க் ஷேக் போட்டு கொடுக்கவா இல்லை வெறும் பால் கொடுக்கவா? ஆ குடுடி, வெறும் பால் வேணால் கொடு, நான் குடிக்கிறேன். அப்படியா, இருங்க அப்படின்னு அவளும் மில்க் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க தேவம். ஏய் நான் இதை கேட்கலடி, நீங்கள் தானே மில்க் கேட்டீங்க, நான் இந்த மில்க்கை கேட்கல. அப்புறம் என்ன மில்க் வேணும் உங்களுக்கு? இது கவு மில்க் தானே, உங்களுக்கு கவு மில்க் வேண்டாமா? அப்போ என்ன மில்க் வேணும்?
பஃபலோ மில்க் வேணும் எடுத்துகிட்டு வரவா அப்படின்னு கேட்குறா. தேங்க் பார்க்குறான். போடி பஃபலோ நல்லா வாயில வருது அப்படின்னு அவளை அப்படியே முறைச்சி பார்த்துட்டு, நான் எந்த மில்க் கேட்கல, உன்னோட மில்க் கேட்டேன் அப்படின்னு அவளை தூக்கி பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அவளை செஸ்ட்டை பிடிக்கிறான். வாயனா நீங்கள் காலங்காத்தாலும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, விடுங்க. நேற்று நைட் ரூமுக்கு வரல, நீங்கள் படுக்க ஸ்டடி ரூமில் தானே போய் தூங்குனீங்க. அப்போ நீ எட்டி பார்த்தியா? இல்லையே, நான் ஒன்றும் பார்க்கலையே, ஏதோ தூங்கிட்டு இருந்தீங்க, அப்படியே தூங்கினா கழுத்து வலிக்கும் அப்படின்னு சும்மா தலானி பொருள் எடுத்து வச்சுட்டு போனேன், அவ்வளோதான். ஆ அப்போ அந்த திராட்சை பழம் தண்ணிலாம் நைட்டு பசிச்சா நீங்கள் எந்திரிச்சு வந்தீங்க சாப்பிட்றதுக்குள்ள தூக்கம் கலைஞ்சிரும்ல, அதான் எடுத்து வச்சேன். வேண்டானா சொல்லுங்கள், அடுத்த வட்டியில் எடுத்து வைக்கல. அடுத்த வட்டியில் உங்கள்கிட்ட தான் தூங்குவேன், உடனே வீட்டிலாம் போக மாட்டேன். நீ ரொம்பலாம் ஆசைப்படாத சரியா, தனியாக ஜாலியாக தூங்கலான்னு. எனக்கு தனியாக தூங்க பயம் தேவை. நேற்று நைட்டு எனக்கு எப்படி பயமாக இருந்துச்சு தெரியுமா நீங்கள் இல்லாமல். அப்போ வந்து என் பக்கத்துலேயே படுக்க வேண்டியதானடி. ஆக்சுவலாக உண்மையே சொல்லணும்னா அப்படின்னு தேங்க பார்க்குறா. தேங்கும் என்னடி அப்படின்னு பார்க்குறான். ஆக்சுவலாக எத்தனை என்ன நடந்திருக்கும்னா, எனக்கு தனியாக தூங்க பயமாக இருக்குன்னு அவளோட தலையில் எடுத்துகிட்டு வந்து தேங் பக்கத்தில் படுத்துருந்துருப்பா. ஸ்டடி ரூமில் தான் எத்தனை தூங்கியிருந்திருப்பா. பட் தேங் தூங்கினதுக்கப்புறம் தான் வந்ததால தேங்க் வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டான். தேங் எந்திக்கிறதுக்கு முன்னாடியே வாயின் வந்து போயிருந்திருப்பா. ஸோ இப்போ தேங்க அதை வாயின் அதை நினச்சி பார்த்துட்டு தேங்கை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறா. தேங்கும் இப்போ எதுக்கு என்னை பார்த்து பழம் காட்டுற? எதுக்குடி என்னை பார்த்து பழம் காட்டுற? ஒன்றும் இல்லை. சொல்லு, எதுக்கு இப்போ என்னை பார்த்து பழம் காட்டினேன்? இல்லை தேவங்க ஒன்றும் இல்லை. இப்போ நீ எதுக்கு சிரிச்சேன்னு என்கிட்ட சொல்லணும்னு வச்சுக்கோயேன், என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாதுடி. ஒன்று என்னனாலும் பண்ணுவேன். என்னனாலும் பண்ணுவீங்களா? சும்மா இரு, என்னை கட்டுப்பேற்று பார்க்காத. சொல்லு, நேற்று நைட்டு என்ன பண்ண? நீ எதுவும் சிரிக்கிற, எனக்கு உங்களை பார்த்தாலே வர மாதிரி இருக்குடி. என்னடி பண்ண? ஒன்றும் இல்லை, அந்த ரூமில் தூங்குறதுக்கு பயமாக இருந்ததுன்னு உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துக்கிட்டேன். அதான பார்த்தேன், என்னடா இங்கிட்டு கை போடும்போது நம்ம பொண்டாட்டி மாதிரி இருக்கேன்னு ஃபீல் பண்ணேன். ஆனாலும் சரி கனவுல வந்துட்டியோன்னு நினச்சா. நிஜமா நீ ஏன் பக்கத்தில் எப்படி படுத்துருந்த? ஆமாம், நீங்கள் கூட என்னை கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருந்தீங்களே, ஞாபகம் இல்லையா? கட்டி பிடிச்சி அப்படி தூங்கிட்டு இருந்தேன். ஆமாம். நீ ஆனால் வாயின் ரொம்ப தாண்டி பண்ணுற அப்படின்னு வாயோட இடுப்பு பிடிச்சிக்கிட்டான். தாங்க விடுங்க, அங்கே பாருங்கள் அடுப்பில் தான் இருக்குது, நீங்கள் இந்த பாலே குடிங்க, உங்களுக்குலாம் நான் மில்க் ஷேக்லாம் போட்டு தர மாட்டேன் அப்படின்னு அங்கேருந்து போயிட்டா. தேங்கும் இதை குடிக்கணுமா என்ன அப்படின்னு அதை பார்த்துட்டு சரி வேணாம் அப்படின்னு ஒரு மடக்கு மட்டும் குடிச்சிட்டு அப்படியே வச்சுட்டான். வானும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. தேங்கும் அதை சாப்பிட்டுட்டு சரி நான் ஆஃபீஸ் கிளம்புறேன், ஏதாவது சொல்லணுமா என்ன? லன்ச் பண்ணணுமா என்ன? அதை மட்டும் சொல்லிட்டு போங்க. இல்லை கட்டி டிரைவர் அங்கிள் கிட்ட கொடுத்து விடணும்னா கொடுத்து விட்றேன். இல்லைன்னா எங்கேயாவது ஹோட்டலில் வாங்கி சாப்பிட போகிறீங்களா? இல்லைன்னா உங்களுக்கு உங்கள் பிஏ செஞ்சு கொண்டு வருவதனால சொல்லுங்கள், நான் எதுவும் கொடுக்கல அப்படின்றா. உடனே தேங்க் பசிச்சிட்டு என்ன பொசசிவா? இல்லையே, எனக்கே பொசசிவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சொல்லி வச்ச மாதிரி கரெக்டாக தேங்கோட பிஏ அப்படியே உள்ளே வரா. குட் மார்னிங் சார் அப்படின்னு. எனக்கு அப்படியே கடுப்பாது ஒரு மாதிரி. அந்த பிஏவையும் தேங்க ஒரு மாதிரி பார்த்துட்டு ஓகே தேவ் பாய், போயிட்டு வாங்க. ஓ சரிங்க. என்ன இப்போ எதுக்கு நீ வீட்டுக்கு வந்த? சார் மறந்துட்டிங்களா? நான் என்னத்தை மறந்தேன்? நீங்கள் தானே சார் சொன்னீங்க வீட்டுக்கு வா, காலையில் ஃபைல் இருக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு. அட ஆமாம் சொன்னேன், சாரி மறந்துட்டேன். இதோ என் ஸ்டடி ரூமில் எடுத்து வச்சுருப்பேன், போய் எடுத்துக்கோ. ஓகே சார் அப்படின்னு அவள் ஸ்டடி ரூமுக்குள்ளே போகிறா. பட் அந்த ஸ்டடி ரூமில் அந்த பில்லோ பெட்ஷீட் அண்ட் அந்த தண்ணி இதெல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு என்னடா இது, இந்த ஆளுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே, ஒரு வேளை இவருக்கு அவரோட பொண்டாட்டி மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லையோ, அதான் பொண்டாட்டி கூட தூங்காமல் நைட் இங்கே வந்து தூங்கிட்டு இருக்காரா? எதுக்கு என்னவோ நடக்கிறதெல்லாம் எனக்கு சாதகமாக தான் இருக்குது அப்படின்னு அவள் ரொம்ப குஷியாயிட்டா. அப்படியே சிரிச்சுட்டே அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து சார் எடுத்துட்டேன் போகலாமா? போ வரேன். ஏன் சார் வாங்க ஒன்றாவே போயிடலாம். எனக்கு தெரியும் நீ போ அப்படின்னு அவளை முன்னாடி போக சொல்கிறான். அவளும் சரி அப்படின்னு போகிறா. அவள் போன கொஞ்ச நேரத்துலேயே வாயனுக்கா வந்துட்டா காலங்கத்தாளி அப்படின்னு அப்படியே அவள் பாட்டுக்கு சரி நான் வேலையை பார்க்க போகிறேன் அப்படின்னு உள்ளக்க போகிறா. தான் கையை பிடிச்சி இழுத்து நான் ஆஃபீஸ் போகிறேன்டி. போங்க, அதான் எனக்கு நல்லாவே தெரியுது நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்கன்னு. அப்புறம் என்ன? நான் ஆஃபீஸ் போகிறேன்டி. போங்க, நான் என்னத்தை எங்கே அதுக்கு பண்ணுறது? அதான் என்ன பார்த்தேன். சரி பாய் அப்படின்னு வாயனோட கணத்தில் கிஸ் பண்ணிவிட்டு வாயனை கட்டி பிடிச்சிட்டு தான் போகிறான். வாயனோ தேவங்க ஒரு நிமிஷம் என்ன
உங்கள் டை சரியில்லை பாருங்க அப்படின்னு நல்லா இருக்கிற டையை வேணுக்குன்னு அவுத்து விட்டுட்டு இப்போ கரெக்டாக இருக்கு அப்படின்றா. இது என்ன கரெக்டாக வடி இருக்கு உனக்கு? கரெக்டாக தான் இருக்குது. நீங்கள் எப்படி வேணா போங்களேன், உங்கள் பிஏ வேணா. சார் உங்கள் டை தப்பாக இருக்கு, நான் அட்ஜஸ்ட் பண்ணி விடுவா பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே தேங்க அப்படியே வாங்க முறைச்சி பார்த்துட்டு, அப்படியா என் பிஏ சொல்லுவாளா? ஆமாம் சொல்லுவா. சரி வா பார்த்துடலாம் அப்படின்னு அவன் பாட்டுக்கு அந்த டையோடு போகிறான். வாயனுக்கா கோவம் வந்துடுச்சு. தேங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு பின்னாடியே வரா. பட் தேங்க வந்து ஒரு கோவத்தில் அவன் பாட்டுக்கு வரான். வந்து வேணுக்குனே பிஎம்ல நிற்கும் போது அவளும், சார் என்ன சார் இப்போ பார்த்தா நல்லா தானே இருந்தீங்க, இப்போ என்ன டை ஒரு மாதிரி இருக்குது, இருங்க நான் அட்ஜஸ்ட் பண்ணி விட்றேன் அப்படின்னு. அவள் அந்த டையை ஜஸ்ட்டு தொட்டுப்பா. அதுக்குள்ளே வேமா வாயின் வந்து, ஆ இருக்கட்டும் நானே பண்ணிக்கிறேன். இல்லை மேம், உங்களுக்கு எப்படி தெரியும் டை எப்படி கட்டுறதுன்னு? உங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது, நானே கட்டி விட்டுக்கிறேன் சாருக்கு, நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லும்போது தேங்கும் வாயன் நீர் அவள் கட்டி விடுவா. அவளுக்கு தெரியாதா நான் டை கட்டுறது? உண்மையாக சூப்பராக டை கட்டுவா பாரு, அவளுக்கு எவ்வளோ அழகாக கட்டியிருக்கான்னு. எனக்கு கட்டி விடுவா. அவளே கட்டி விடட்டும், நீ பேசாமல் இல்லை. அதான் மேம் சார் சொல்கிறார்ல, நீங்கள் தள்ளி நில்லுங்க, நானே கட்டி விட்டுக்கிறேன் அப்படின்னு. பிஏ அப்படியே மறுபடியும் இந்த டையை தொடப்போக அவ்வளோதான் வந்துட்டு வாயனுக்கு அப்படியே கோவம் வந்துடுச்சு. அப்படியே அந்த டையை பிடிச்சி இழுக்கிறா. இழுத்த ஃபோர்ஸில் தேங்க அப்படியே வாயன் கிட்டக்க போய் நின்றுட்டான். அப்படியே பிஏவா ஒரு மாதிரி ஷாக் ஆகி என்ன நடக்குது இங்கே அப்படின்மா பார்த்துட்டு இருக்கும்போது வாயன் தேங்க பார்த்து, அவங்க டையை அவங்க ஒழுங்காக கட்டியிருக்காங்க, அது அவங்களோட ரெஸ்பான்சிபிள். பட் நீங்கள் என்னோட ரெஸ்பான்சிபிள் தானே, நீங்கள் என் புருஷன் தானே, உங்களை நான் தானே பார்த்துக்கணும், அப்போ உங்களுக்கு டையும் நான் தானே கட்டி விடணும், அதெல்லாம் என்னால் யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு அவன் அந்த டைம் நல்லா கரெக்ட் பண்ணி விட்றா. ஆக்சுவலாக பிஏ கட்டினதோட வாய் நல்லா தான் கட்டியிருக்கா. கட்டி விட்டுட்டு இப்போ போங்க, நல்லா தான் இருக்குது, உங்களுக்கு லஞ்ச் நான் பண்ணி வைக்க மாட்டேன், ஹோட்டலில் தின்னுங்க இல்லை எங்கனாலும் தின்னுங்க அப்படின்னு கத்தி விட்டுட்டு அங்கேருந்து அப்பாட்டுக்கு போயிட்டா. தேங்க பார்க்குறான், அடி பாவி, சும்மா இருந்தேன், டையை யார் அவுத்து விட்டது? நீ தானே. நானாடி அவுத்து விட்டேன்? நீயே அவுத்து விட்டுட்டு நீயே ஒன்று சொன்ன, சரி அதை எக்ஸிக்யூட் பண்ணலான்னு பார்த்தா நீயே வந்து குழப்பி விட்டுட்ட, ஏன்டி இப்படி இருக்க அப்படின்னு வான் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்க. வான் திரும்பி கூட பார்க்கல, அப்பாடு நேரம் வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டா. அசிஸ்டண்ட்டும் அப்படியே தேங்க, நீங்கள் வாங்க சார், உங்கள் ஒய்ஃப் ரொம்ப தான் பிஹேவ் பண்ணுறாங்க, சே இந்த ஒஸ்ட் பிஹேவியர் அப்படின்னு சொல்லும் போது தேங்கும் வந்துடுச்சு. இங்கே பார், அவளோட பிஹேவியரை பற்றி நீ பேச தேவையில்ல சரியா, அவளோட பிஹேவியர் எப்படின்னு எனக்கு தெரியும், நீ அவளை பற்றிலாம் தேவையில்லாமல் பேசாத, புரியுதா? உன் வேலை தான், அதை மட்டும் பார் வா அப்படின்னு அவள் கூட ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டான். போய் அங்கே ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கரெக்டாக ஒரு 11 மணி போல் தேங்க அங்கேருந்து அவசர அவசரமாக கிளம்பிகிட்டு இருக்கான். பிஏக்கா ஒன்றும் புரியல, சார் எங்கே சார் கிளம்புறீங்க? அண்ட் நீங்கள் ஏதோ ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க போல், அது வரை ஆஃபீஸ்க்கு வந்திருக்கு. ஓ வந்துருச்சா, கொடு, இது கரெக்டாக இருக்குமா என்ன? கரெக்டாக இருக்கும் சார், ஆனால் இது நீங்கள் ஏன் சைஸுக்கு தான் வாங்கியிருக்கீங்களா? உண்மையாகவே எனக்கு சூப்பராக இருக்குது, பட் எனக்கு எதுக்கு சார் வாங்கினீங்க? உனக்கு வாங்கின நான் எப்போ சொன்னேன்? ஜஸ்ட் உன் மேலே வச்சு பார்த்தேன் சைஸ் கரெக்டாக இருக்கான்னு, ஏன்னா நீ என் பொண்டாட்டி ஒரே மாதிரி தானே இருப்பீங்க, அதனால் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு அதை எடுத்துகிட்டு ஆஃப்டர்நூன் இருக்க எல்லா மீட்டிங்ஸும் கேன்சல் பண்ணிடு சரியா, கேன்சல் பண்ண முடிஞ்சா பண்ணு, எல்லாம் நீயே பார்க்கணும் பார்த்துக்கோ அப்படின்னு அவன் பாட்டுக்கு நேரம் அந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கான். வயனா நல்லா தூங்கிட்டு இருக்கா வீட்டுக்குள்ளே. தேங்கும் காலிங் பெல் ரிங் பண்ணி பார்க்குறான், அவனுக்கு சத்தம் கேட்கல, அவன் நல்லா தூங்கிட்டு இருக்காளா. ஸோ இவன்கிட்டே ஸ்பேர்க்கி இருக்கும், அதை போட்டு வீட்டுக்குள்ளே வந்து எங்கே போனா இவன் ஆளையே காணுமே அப்படின்னு மேலே ரூமுக்கு வந்து பார்த்தா மேடம் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. தேங்காய் பார்க்குறான், அப்படியே நான் கான்வெகேஷனுக்கு ஒன்று அனுப்பலன்னு சொல்லி உட்காந்து அழுதுட்டு இருப்பான்னு பார்த்தா நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கா பாரு அப்படின்னு பில்லோ வச்சு 2 அடி அடிக்கிறான். வாயினா பயந்து போய் என்னாச்சு என்னாச்சு யார் யார் ஐயோ அம்மா தேவங்க அப்படின்னு கத்துறா. பார்த்தா தேங்க நின்றுருக்கான். தேவம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்கு வந்து அடிச்சிங்க? நான் பயந்தே போயிட்டேன், நான் வேற ஒரு பேய் கனவு கண்டுட்டு இருந்தேன்னா நீங்கள் வந்து அடிச்சது நான் பயந்துட்டேன். ஏண்டி நல்லா மத்தியான நேரத்தில் படுத்து தூங்கிட்டு உனக்கு கனவு வேற, எப்படி காலைல 11 மணிக்கு உனக்கு கனவு வருதுன்னு? ஆமாம் வந்துச்சு தயம், நீங்கள் வேற அதில் 1 இல்லை 2 இல்லை 4 பேய், பொடி பைத்தியக்காரி, போய் கிளம்பு. எங்கே கிளம்பணும்? கான்வெகேஷனுக்குடி, இன்னைக்கு ஒரு கிராஜுவேஷன் டேல போய் கிளம்பு. ஆமாம் நீங்கள் தான் வேணான்னு சொன்னீங்களே, இப்போ நான் தானே போகணுன்னு சொல்கிறேன், கிளம்பு. நீங்கள் சீரியஸாக சொல்கிறீங்க? சீரியஸாக தான் சொல்கிறேன், ப்ராமிஸாக சொல்கிறீங்களா? ப்ராமிஸாக தாண்டி சொல்கிறேன், கிளம்புடி, படுத்தாத எம்மா நீ இருக்க பாரு. தேங்க்யூ தேவங்க அப்படின்னு தேங்க ஹக் பண்ணி தேங்க்யூ ஸோ மச் தேவங்க,
நீங்க கூட்டு மாட்டீங்கன்னு நெனச்சேன். ஆனா நீங்க என்ன கூட்டு போறீங்கல்ல. நீங்க உண்மையா நல்லவர் தான் அப்புட்ன்னு சொல்லிட்டு, அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு அவ பாட்டுக்கு உள்ள ஓடிக்கிட்டு இருக்கா. தேங் பார்க்குறான். என்ன பண்ணா அப்ப அவ என்ன? என்ன நல்லவன்னு சொல்றா? நான் நல்லவன் கிடையாதே! இவ என்ன இப்படி பேசுறா? எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கல அப்படின்னு தேங் ரூம விட்டு வெளில வந்து அப்படியே மண்டைய பிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே மண்டையெல்லாம் வலிக்கிற மாரி இருக்கு. கரெக்ட்டா அப்பதான் வீட்டுக்குள்ள ஆளுங்கலாம் வராங்க. யார்றான்னு பார்த்தா, அவங்க அம்மா தான் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க போல. தேங்கோட வெட்டிங் ஃபோட்டோஸ்லாம் குடுத்து விட்டுருக்காங்க. அதையும் வந்து எல்லாரும் அங்கங்க மாட்டிட்டு இருக்காங்க. தேங் அப்படியே சுத்தி பார்க்குறான். அப்படியே உங்களோட வெட்டிங் ஃபோட்டோஸ் வந்து அந்த அளவுக்கு ஹேப்பியான ஒரு ஷூட்டாலாம் இருக்காது. சும்மா கட்டமைக்கேன்னு 2 பேரும் நின்றுப்பாங்க. பட் தேங்க் பார்த்தாலும் அவ்ளோ அழகா தெரியுது. ஒண்ணு ஒண்ணுத்தையும் ரசிச்சு ரசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? டாடா பை. சீ யூ லேட்டர்.